ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கைல் மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ப்ரெக்னென்சி டைமில் வந்துட்டு ஹீமோக்ளோபின் நம்மளுக்கு ஒரு லெவலில் மெயின்டைன் ஆகிட்டு இருந்தாலும் சடனாக குறைஞ்சிரும். அது எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, என்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன், நான் எப்படி அதை இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸை தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நிறைய ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நான் என்னென்னலாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபர்ஸ்ட்டு 5 மந்த் இல்லை 3 மந்த் வரைக்குமே எனக்கு பிளட் 10 பாயிண்ட்டுக்கு மேலே தான் இருந்துச்சு. அதுவுமே கம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே பார்த்ததுனால அங்கே இங்கே இருக்கிற கார்டு போட்ட ஹாஸ்பிட்டலில் நம்மளுக்கு எல்லாமே செக் பண்ணும்போதே சொன்னாங்க 10 பாயிண்ட்டுக்கு மேலே தான் இருக்குது. நீ ஒன்று இதையே மெயின்டைன் பண்ணு, இல்லையா இன்னும் கொஞ்சம் இன்கேஸ் ஒரு 12 பாயிண்ட் கிட்ட இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோ, ஏன்னா சடனாக குறைஞ்சிரும், லெவலாக மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி 3rd மந்த் வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு எனக்கு 4th மந்தில் சடனாக குறைஞ்சிருச்சு. 9.2 சம்திங் கிட்ட பிளட் கம்மி ஆகிடுச்சு. 4th மந்த் நம்ம குளுக்கோஸ் டெஸ்ட்டுக்காக போகணும். அந்த குளுக்கோஸ் டெஸ்ட்டுக்கு போகும்போது எனக்கு பிளட் லெவல் கம்மியாக இருக்கிறத செக் பண்ணி சொல்லிவிட்டு எனக்கு அயன் இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஎம்சியில் எழுதி கொடுத்துருந்தாங்க. நான் கேஎம்சிக்கு போயிட்டு என்னால் அங்கே அட்மிட் ஆக சொல்லியிருந்தாங்க. என்னால் அட்மிட் ஆகி என்னால் இருக்க முடியாது, ஏன்னா பாப்பா இருக்குது அப்படின்றதுனால அட்மிட் ஆகுங்க, நான் பக்கத்துலேயே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கார்டு போட்ட கார்ப்பரேஷன் ஹாஸ்பிட்டல்லே நான் 5 டோஸ் அயன் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு 5 இன்ஜெக்ஷன் போடும்போது எனக்கு பெருசாக எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் எதுவும் தெரியல. அம்மா எனக்கு பச்சை பயிறு, அதுக்கப்புறம் ரெட் ரைஸு, புட்டரிசி சொல்லுவாங்கள்ல அது, அதுக்கப்புறம் ஜூஸ், போமோகிரானட் ஜூஸு, ஆரஞ்ச் ஜூஸு, அப்புறம் ஆப்பிள், கொய்யாக்காய், இதெல்லாமே அந்த டைமில் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். இதில் ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தேன், ஆனால் ஊற வச்சு சாப்பிடல, நார்மலாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கீரை பொரியல் அதெல்லாம் எப்போனா ஒரு முறை, வாரத்தில் ஒரு முறை அப்படி சாப்பிட்டுட்டு இருந்தது ரெகுலராக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தேன். 4 மந்த்துக்கு அப்புறம் ஓரளவுக்கு 9.7 அந்த மாதிரி நெக்ஸ்ட் ஒரு 20 டேஸ் டைம் கொடுத்தாங்க. அதில் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நீ டெஸ்ட் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் என்ன பண்ணேன்னா 20 டேஸுன்றது நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்கேனுக்கு அப்புறமே போய்க்கலாம், அப்போது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனமலி ஸ்கேன் எடுத்துகிட்டு ப்ளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு போகும்போது 9.7 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. அதுவுமே ரொம்ப கம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு 5 டோஸ் அயன் இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அயன் இன்ஜெக்ஷன் அந்த டைம் அயன் இன்ஜெக்ஷன் போடும்போது எனக்கு இந்த நர்வ்லாம் கிடைக்கவே இல்லை. அவங்க போடுவாங்க, குத்துற இடத்துலலாம் ஒரு கையிலே 4-5 இடத்துல பல்ஜாக ஆரம்பிச்சிருச்சு. கேட்டால் உங்களுக்கு பிளட் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு நர்வ் கிடைக்கல, அதனால் இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த இடத்துலலாம் நிறைய பிளாக்காக இருக்கும், உங்களுக்கு கிட்ட பார்த்தா தெரியும். அதெல்லாம் எனக்கு அந்த ஊசி குத்தி 5 இன்ஜெக்ஷனுக்குமே நான் ரொம்ப பாடுபட்டேன். என்ன மாதிரி உங்கள் யாருக்குன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இந்த 2 கையிலையுமே நரம்பு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குத்துன இடமெல்லாம் அப்படியே வீங்கிடும், பிளட்டு ரிவர்ஸில் போகும், வெளியில் வந்துடும். அந்த பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஏறவே ஏறாது, ரொம்ப நேரம் ஆகியும் ஏறாது, அந்த மாதிரிலாம் இருந்தது. அவ்வளோ இது பண்ணி நம்ம இதை ஏற்றுனதுக்கப்புறமும் எனக்கு 1 வீக்கில் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. 1 வீக்கில் டெஸ்ட் பண்ணியுமே எனக்கு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. அப்புறம் அங்கே இருக்கிற சிஸ்டர் சொன்னாங்க, நீ 1 வீக்கில் டெஸ்ட் பண்ணால் உனக்கு பெருசாக எந்த அளவுக்கு மாற்றமும் தெரியாது அப்படின்னவும் எனக்கு இந்த லோலைன் பிளசண்டா அந்த ப்ராப்ளமும் இருந்துச்சு. ஸ்ட்ரெஸ் நிறைய இருந்ததுனால சரியாக சாப்பிடல, எனக்கு வாமிட்லாம் எதுவுமே இல்லை, சரியாக சாப்பாடு எடுத்துக்கல. ஆனாலும்
சரி இந்த பிளட் நம்ம வந்து இதையும் வந்து பெருசாக பிரச்சனை ஆக்கிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் நான் என்னென்ன பண்ணேன்னா ரெட் பனானா சாப்பிட்டேன். ரெகுலராக ரெட் பனானா சாப்பிட்டேன். என்னோடய டயட்டில் வந்து கண்டிப்பாக கொய்யாக்காய் இருந்துகிட்டே இருந்துச்சு. கொய்யாக்காயை வந்து ரெகுலராக டெய்லியுமே சாப்பிட்டுட்டு இருந்தேன். கூடவே ரெட் பனானா எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து இந்த டைம் வந்து கேரட் ஜூஸ் நல்லா டெய்லியுமே ரெகுலராக சாப்பிட்றேன். சளி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேரட் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். இதில் அம்மா வந்து முருங்கை சூப்பு வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுத்துட்ருந்தாங்க. முருங்கை பொரியல் அது எல்லாமே வந்து நான் சாப்பிட்டுட்ருந்தேன். டேட்ஸ் சாப்பிட்டுட்ருந்தேன் இந்த டைம் வந்து. சரி இதுலையாவது நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுதா பார்க்கலாம். முருங்கை சூப் குடித்தா நம்மளுக்கு வந்து 10 நாள்லேயும் இன்க்ரீஸ் ஆகிடும், 15 நாள்லேயும் இன்க்ரீஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு யூடியூப்லலாம் போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு வந்து நான் ட்ரை பண்ணியிருந்தேன். சரி சொல்லிவிட்டு எனக்கு வந்து ஒரு அந்த நர்ஸ் சொன்னதுனால ஒரு 20 டேஸ் கழித்து நானே போனேன். நானே போயிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். சரி ரெகுலர் செக்கப்புக்கு போகிற மாதிரி போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தா 9.3 அகெயின் பிளட் வந்து அந்த லெவலுக்கே வந்துருச்சு. இது வந்து 6th மந்த்துக்கு அப்புறம் ஒரு 7 அதான் க்ரோத் ஸ்கேனுக்கு முன்னாடி 9.3லே வந்துருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு 8 மந்த்து வரைக்குமே பிளட் இன்க்ரீஸே ஆகலை. 15 டேஸ்க்கு ஒன்ஸ் நான் வந்து போயிட்டு பிளட் டெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் இதே தான் மெயின்டைன் பண்ணிட்டு டேட் சாப்பிட்டுட்டு இருந்தேன், முருங்கை சூப் சாப்பிட்டுட்டு இருந்தேன். எல்லாமே அந்த நான் என்னென்னலாம் சொன்னேன்னா கொய்யாலேருந்து ரெட் பனானாலேருந்து ஆரஞ்ச் ஜூஸ் கேரட் ஜூஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே கிடையாது. நிறைய பேர் அந்த டைமில் வந்து எனக்கு சுவரொட்டி சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் பேபிக்கு 8 மந்த்துக்கு மேலே எனக்கு இந்த ப்ராப்ளம் வரும்போது சுவரொட்டி சாப்பிட்டேன். ஆனால் வந்து ஒரு 3-4 டைம்ஸ் தான் சாப்பிட்ருப்பேன். அதுக்குள்ளே எனக்கு வந்து என் டெலிவரி நெருக்கம் வந்துச்சு. பிளட் லெவலும் கொஞ்சம் கரெக்டான லெவலில் இருந்ததுனால எனக்கு வந்து நான் அந்த அளவுக்கு அது வந்து எடுத்துக்கல. இப்போ இது வந்து எனக்கு ஆல்ரெடி வந்து இந்த நஞ்சுக்கொடி ப்ராப்ளம் இருக்குது, பிளட் லெவல் இன்க்ரீஸே ஆகலை அப்படின்னும்போது நம்ம இதை சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்ற நிலமையில மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க, கேஎம்சிக்கே எழுதி கொடுத்துட்டாங்க. நீங்கள் வந்து மறுபடியும் ஒன்று பிளட் ஏற்றணும், இல்லைனா வந்து அயன் இன்ஜெக்ஷன் போடணும். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பிளட் ஏற்றுறதுக்கு அலோவ் பண்ணல, பிளட் ஏற்றவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கிரிட்டிக்கல் அப்படின்னா நம்ம பிளட் ஏற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம பிளட் யாருக்காக இருந்தாலும் ஒரு பயம் இருக்குன்னு சொல்லிட்டு பிளட் ஏற்றிக்கல. அதனால் நான் அயன் இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு ஒத்துக்கிட்டு கேஎம்சி போகாமல் நான் இங்கே பக்கத்துலேயே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்கக்கிட்ட எழுதி வாங்கிட்டு வந்து இங்கேயும் மறுபடியும் போட்டுக்கிட்டேன். இந்த டைமும் வந்து எனக்கு அந்த அந்த மெடிசின் வந்து உடம்புல ஏறவே இல்லை. ரொம்பவே கஷ்டப்பட்டேன் நான். ரொம்பவே எனக்கு பெயின் இருந்துச்சு. நார்மலாக நம்ம போய் ஏற்றும்போது ஃபஸ்ட்டு எனக்கு 5 டோஸ் போடும்போது எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, ஒரு கேர்னு இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு மாதிரி படப்படன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த லாஸ்ட் 5 இன்ஜெக்ஷன் போடும்போது படப்படன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. பிளட்டு ஏறவே இல்லை, அதாவது அந்த மெடிசின் ஏறவே இல்லை. அங்கங்கே பல்ஜு, குத்துற இடம்லாம் சரியான வலி வேறு. ஆல்ரெடி குத்தி காயங்களாக இருந்தது. இதில் இது வேறன்னோடனே எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸு வேறு ரொம்ப அதிகமாகிட்டு இப்படியே இருக்குது, ஏறவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாக அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, உனக்கு இதுலேயும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா உனக்கு பிளட்டு தான் ஏற்றி ஆகணும், ஏன்னா டெலிவரி நெருக்கம் வேறு, உனக்கு வந்து நஞ்சுக்கொடி வேறு இறங்கி இருக்குது, திடீர்னு ஆப்ரேஷன் பண்ணுற நிலமை வந்துச்சுன்னா இவ்வளோ பிளட் கம்மியாக வச்சுக்கிட்டு ஆப்ரேஷன் பண்ண முடியாது, அதனால பிளட் ஏற்றி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் எனக்கு இன்னும் பயம் வந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்டை கூப்பிட்டு நான் பேசி அவர் போய் சிஸ்டர்கிட்ட பேசினார். சிஸ்டர்கிட்டையும் பெரிய டாக்டர்கிட்டையும் எனக்கு ஒரு டெலிவரிக்கு ஒரு 30 டேஸோ சம்திங் இருந்துச்சு, எனக்கு டைம் கொடுங்க, நான் ஃபுட்லேயே இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னோடனே அவங்க வந்து எழுதி சைன் வாங்கிக்கிட்டாங்க. சரி ஃபுட்லேயே இன்க்ரீஸ் பண்ணுறேன், நீங்கள் எழுதி கொடுத்துட்டு போங்க, அப்படி இல்லைன்னா பிளட் தான் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நாங்கள் எழுதி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து அன்றைக்கி அதுக்கு மறாத நாள்லேருந்து ரெகுலராக கேரட் ஜூஸ் மார்னிங்கில் எம்டி ஸ்டொமக்கில் கேரட் ஜூஸு 11 மணிக்கு வந்துட்டு
இந்த ஊற வச்ச திராட்சை, கருப்பு திராட்சை வந்து அம்மா வீட்டுக்கு வருவேன். அம்மா இங்கே வச்சுருந்தாங்க. நான் அங்கே வீட்டில் வந்துட்டு கேரட் ஜூஸ் குடிச்சிட்டு இங்கே வந்துடுவேன் டிஃபன் சாப்பிட்டுட்டு. இங்கே அம்மா வந்து கருப்பு திராட்சை அந்த தண்ணி வச்சுருப்பாங்க. அந்த திராட்சை குடிச்சிட்டு திராட்சை சாப்பிட்டு அந்த தண்ணி குடிச்சிட்டு முருங்கை சூப்பும் இருக்கும், அதையும் குடிப்பேன். இதில் வந்து எனக்கு 20 நாளைக்கு வந்து தொடர்ந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சூரட்டி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க, மட்டன் சூரட்டி. அது வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதையும் வந்து நான் சாப்பிட்டேன். அது சாப்பிட்டுட்டு எனக்கு வந்து டெலிவரிக்கு ஒரு 10 டேஸ் இருக்கிறதுக்கு முன்னாடி சிஸ்டரே கால் பண்ணி கூப்பிட்டாங்க. உனக்கு வந்து ப்ளட் லெவல் எப்படி இருக்குது, யூரின் டெஸ்ட் பண்ணணும், ப்ளட் டெஸ்ட் பண்ணணும், வந்து பாரு, ஒரு ஸ்கேன் எடுத்துகிட்டு வா, அந்த லாஸ்ட் டாப்லர் ஸ்கேன் அதையும் எழுதி கொடுக்கணும், வந்துடு, நீ போய் அப்போ தான் எடுத்துகிட்டு வர கரெக்டாக இருக்கும். ஏன்னா நான் வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கே போகல பயந்துக்கிட்டு, அதனால் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால நான் போயிட்டு லாஸ்ட்டாக ப்ளட் டெஸ்ட் பண்ணும்போது என்னுடைய ப்ளட் லெவல் வந்து 11.5 கிட்ட வந்துருச்சு. அப்போ தான் எனக்கு உயிரே வந்தது. நான் வந்து எந்த ஒரு ட்ரைமே பண்ணாமல் இல்லை, எல்லாமே பண்ணேன். சூரட்டி சாப்பிட்றத தவிர்த்து மற்ற எல்லாமே பண்ணேன். இந்த ஊற வச்சு ஜூஸ் குடிப்பாங்கள்ல ட்ரை ஃப்ரூட்ஸு, அது கூட ஒரு 2-3 டைம்ஸ் நான் குடிச்சு பார்த்தேன். ஆனால் அது ரெகுலராக நான் பண்ணலை. ஆனால் ப்ளட் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ, என்ன ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்ணுமோ, என்ன ஃப்ரூட்ஸ் ஜூஸ் எல்லாம் குடிக்கணுமோ எல்லாமே குடித்தேன். அந்த மொரிங்கா சூப், அந்த கீரை சூப் இருக்குல்ல, அது கூட நான் ரெகுலராக இன்டேக் எடுத்துக்கிட்டேன். இத்தனைக்கும் எனக்கு சளி, இருமல், இந்த உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அட்மிட் ஆகி வந்தோம். நம்ம ப்ளட் லெவல் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சளி எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு டெலிவரி வரைக்குமே. இருந்தும் நான் வந்து ப்ளட் லெவல் இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த சூப் எல்லாமே எடுத்துக்கிட்டேன். ஆனால் பச்சை பயிறு அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன், ரொம்ப கோல்டு எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி இந்த ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸு, போமோகிரானேட்டு எல்லாமே நான் சாப்பிட்டுருந்தேன். ஆனாலும் எனக்கு 8th மந்த் வரைக்கும் இன்க்ரீஸே ஆகலை, மெயின்டைன் ஆகிட்டே இருந்தது. 9.3, 9.4, அந்த 9.2 அதுக்கு மேலே எனக்கு ஏறவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த கேரட் ஜூஸும் இந்த ட்ரை கிரேப்ஸ், அந்த பிளாக் கிரேப்ஸ் அந்த தண்ணியும், அதுக்கப்புறம் இந்த சுவரொட்டி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் கண்டினியூஸாக சுவரொட்டி சாப்பிட்டு அப்போ தான் வந்து எனக்கு 20 டேஸ் இருக்கிற நெருக்கத்தில் எனக்கு 11.5 சம்திங் ப்ளட் இன்க்ரீஸ் ஆனதை நான் வந்து கண்கூட பார்த்தேன். இன்னொன்று ஒன்று சொல்லுவாங்க, அயன் இன்ஜெக்ஷன் நான் 15 இன்ஜெக்ஷன் போட்டேன். ஆனாலுமே எனக்கு மெயின்டைன் தான் ஆகிட்டே இருந்ததே தவிர இன்க்ரீஸே ஆகலை. இது நான் வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா, இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாருக்கும் இப்படி நடந்திருக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி எதனா நடந்ததுன்னா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். நீங்கள் வந்து நீங்கள் ப்ளட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணேன்றது கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.